புரட்சி கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அச்சமில்லாது துணிவுடன் செய்யுங்கள். பயம், சந்தேகம், சோம்பல் ஆகிய குணங்களை அடியோடு விட்டுவிடுங்கள். அச்சம் தவிர், ஆளுமை கொள். யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போதும் அஞ்சோம். உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும்போது. தர்மத்தாலும் கருணையாலும் பெறப்படும் வெற்றியே நிலை பெற்று நிற்கும். அதர்மத்தை தர்மத்தாலும் தீமையை நன்மையாலும் தான் வெல்ல முடியும். உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும். வீரமும் மானமும் எங்களின் உடைமை, வீழ்த்திட நினைப்பது எதிரியின் மடமை. எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பானது. செய்வதை துணிந்து செய். எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்துக்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. கவலையும் பயமும் எனக்கு பகைவர். நான் இப்பகைவரை வென்று தீர்த்தேன். அதனால் மரணத்தை வென்றேன். நான் அமரன். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்கப் பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். கடந்த காலத்தில் நடந்ததை எண்ணி பயனில்லை. இனி நடக்க இருப்பதை சிந்தித்து செயல்படுபவனே புத்திசாலி. கவலையை வென்றால் மரணத்தை வெல்லலாம். நரகத்திற்கு ஈடான கவலைக்கு இடம் தராதீர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை. எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் எப்போதும் சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் நமது லட்சியமாக கொள்ள வேண்டும். நாள்தோறும் ஏதேனும் ஒரு காரியத்தில் உடல் வியர்க்கும்படி உழைக்க வேண்டும். சோம்பலை புறக்கணியுங்கள். உழைப்பின்றி இந்த உலகில் எதையும் சாதிக்க முடியாது. வேலையின்றி சோம்பி திரிபவன் இந்த உலகில் ஏளனத்திற்கு ஆளாவான். கண்ணை திறந்து குழியில் விழுவதைப் போல மனிதன் நன்மையை அறிந்தும் தீமையை விட முடியாமல் தவிக்கிறான். மனித முயற்சியில் தவறு ஏற்படுவது இயல்பு. ஆனால் அதை திருத்திக் கொள்வதே மனிதனுக்கு அழகு. உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள தயங்காதீர்கள். திருத்திவிட்டால் மனதில் மகிழ்ச்சி நிலைக்கும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டாகும். அந்த நம்பிக்கையின் அடிப்படை இலக்கணமே விடாமுயற்சி. எந்த சூழ்நிலையிலும் மற்றவருக்கு நீ தாழ்ந்து விடாதே. அவ்வாறு தாழ்வது அவமானத்திற்குரியதாகும். பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் வீட்டில் நல்ல வளர்ச்சியோ மாற்றமோ உண்டாகாது. எவரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே கடவுளின் அருளுக்கு ஏற்றவர்களாகிவிடுவோம்.